Hi, welcome to my channel. இது சமச்சர் கல்வி accountancy level standard. So நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ledger. Okay, continuation of ledger. So இந்த question வந்து give journal entry, post them to cash and sales account. So cash bookக்கும் sales account maintain பண்ணுங்க, cash accountடும் sales account maintain பண்ணுங்க இந்த transactions. So இது மாதிரி questions தான் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப கேட்பாங்க. Okay, so first journal entry போட்டுடலாம். August 10th. Sold goods and received cash. Sold goods and received cash na sale பண்ணிங்க காசு வந்தது. Okay, what is coming in? Cash is coming in. Cash account data to sales account 30,000 முடிஞ்சிச்சு. So 14. Sold goods on credit to Gopi. கோபிக்கு நீங்கள் கிரெடிட்டாக சேல் பண்ணிங்க. கோபி காசு கொடுக்கல. ஸோ கோபி கடனாக வாங்கியிருக்காங்க. ஸோ கோபி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் பண்ணிங்க. Sales account 12,000. Next, receive cash from Gopi. Gopi கிட்டேருந்து காசு ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ காசு வருது. வாட் இஸ் கம்மிங் இன்? கேஷ் இஸ் கம்மிங். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிங்க? கோபி அக்கௌண்ட் 12,000. ஓகே, கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க. மெயின்டைன் கேஷ் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறோம். லெட்ஜர் cash account, debit, credit, dates, particulars, JF, amount, dates, particulars, JF, amount. Okay, so நம்ம cash எங்கெங்க இருக்கோ அங்கே மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, காசு எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். நம்ம பண்ணுறது கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குது? 2 சேல்ஸ். 2 வந்தால் இங்கே, பை வந்தால் இங்கே. ஆகஸ்ட் 10th 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000. இதில் கேஷ் இல்லை, அதனால விட்டுருங்க. இதில் கேஷ் இருக்குது. கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ 2 கோபி. ஆகஸ்ட் 20 2 கோபி அக்கௌண்ட். எந்த அக்கௌண்ட் பார்க்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கரஸ்பாண்டிங்கோட என்ட்ரி நம்மளுக்கு தெரியும். 12,000. ஸோ டோட்டல் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், 3 டிரான்சாக்ஷன் தான். யூல் கெட் 42,000. ஸோ ஆகஸ்ட்க்கு லாஸ்ட் டேட் என்ன? ஆகஸ்ட் 30. பை பேலன்ஸ் கேரிட் டவுன். how much? சேம் அமௌண்ட். ஒன்றுமே இல்லை இங்கே பேலன்ஸ் பண்ண. 42,000. இங்கே ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பர் 1st 2 பேலன்ஸ் brought down 42,000 முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேஷ் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ 2 அக்கௌண்ட் தான் கொஸ்டினில் கேட்டாங்க. ஓகே, 2 அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 அக்கௌண்ட் மட்டும்தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் எங்கெங்கே பாருங்கள். இங்கே ஒரு சேல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சேல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம பண்ணுறது சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குது? ஆகஸ்ட் 10th சேல்ஸை க்ளோஸ் பண்ணால் பை கேஷ். ஆகஸ்ட் 10th பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ? 30,000. நெக்ஸ்ட்டு சேல்ஸை க்ளோஸ் பண்ண என்ன இருக்குது? கோபி. ஆகஸ்ட் 14 பை கோபி அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது? 12,000. ஸோ டோட்டல் க்ளோஸ் பண்ண எவ்வளோ வருது நம்மளுக்கு? 42,000. ஸோ கெட்டிங் 42,000. ஹியர் கெட்டிங் 42,000. ஸோ ஆகஸ்ட் 30 2 பேலன்ஸ் கேரி டவுன். க்ளோஸ் பண்ணுறப்பயுமே கேரி டவுன் தான். 42,000. ஓகே, ஆகஸ்ட்க்கு அப்புறம் என்ன வரும்? செப்டம்பர் 1st கேரி டவுன் பண்ணணும். பை பேலன்ஸ் brought down சேம் அமௌண்ட் 42,000. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி வில் பி ப்ரிப்பேரிங் அ கேஷ் புக் அண்ட் சேல்ஸ் புக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ் ஃப்ரம் ஃபாலோயிங் அண்ட் ப்ரிப்பேர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஓன்லி சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, January 1st sold goods to Ravi 5,000, January 4th sold goods to Mahesh 2,000, January 5th sold goods to Rani for cash 4,000, and January 6th sold goods to Raini and received check. ஸோ என்ன அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் குட்டி குட்டியாக போடலாம் as you know. So what is the first journal entry? So sales January 1st. So entry வந்து Ravi account data to sales account எவ்வளோ 5,000. okay, January 4th sold goods to Mahesh. So Mahesh credit தான், Mahesh account data to sales account 2,000. நெக்ஸ்ட் சோல் கூட்ஸ் டு ராணி ஃபார் கேஷ். ராணிக்கு சேல் பண்ணிங்க ஆனால் காசு கொடுத்துட்டாங்க. ஸோ January 5th கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், ஏன்னா பைசா கொடுத்துட்டாங்க 4,000. நெக்ஸ்ட் January 6th சோல் கூட்ஸ் டு ரேனி அண்ட் ரிசீவ் செக். ஸோ கூட்ஸ் சேல் பண்ணிங்க ஆனால் செக் கொடுத்துருந்தாங்க. ஸோ செக் பிளேஸில் என்ன போடுவீங்க, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 5,000. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ சேல்ஸை க்ளோஸ் பண்ணால் ரவி, ஓகே, பை ரவி, எல்லாமே பை தான் வர போதிங்க. ஸோ January 1st பை ரவி அக்கௌண்ட் 5,000 இங்கேயும். January 4th பை மகேஷ் அக்கௌண்ட் 2,000 இங்கேயும். பை கேஷ் அக்கௌண்ட், ஏன்னா சேல்ஸை க்ளோஸ் பண்ண மீதி இருக்கிறது பையில் தான் 4,000. January 6th பை பேங்க் அக்கௌண்ட் 5,000 முடிஞ்சிடுச்சு. ஸோ டோட்டல் க்ளோஸ் பண்ணுங்கள், ரெண்டு தான் டோட்டல். இட் இஸ் வெரி வெரி ஈஸி ப்ராப்ளம். 5, 6, 7 plus 9 16,000 both sides. 16,000 both sides. January 31st 2 balance closing down, right? 2 balance brought down, same amount 16,000. So closed down again, the brought down February 1st by balance brought down how much, 16,000. அவ்வளோதான். ஓகே, இது மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் புக்கில் இல்லை, திஸ் இஸ் மை ஓன் கொஷின், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல் ப்ராப்பர் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.